பழம்பெரும் தமிழ் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி தனது 94வது வயதில் இன்று காலமானார். சென்னையில் உடல்நல குறைவு, வயது முதிர்வு ஆகியவற்றால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி இன்று காலமானார். அவருக்கு வயது 94. 1950ஆம் ஆண்டு எல்.வி. பிரசாத் இயக்கிய தெலுங்கு திரைப்படமான சௌகார் என்ற திரைப்படத்தில் அவர் அறிமுகமானார். அதுவே அவரது புனைப்பெயராக சௌகார் ஜானகி என்ற புனைப்பெயரோடு அவரது பெயர் திரைத்துறையில் நிலை பெற்று விட்டது. 1952ஆம் ஆண்டு வளையாபதி என்ற தமிழ் திரைப்படம் மூலமாக அவர் அறிமுகமாகி பல்வேறு மொழிகளில் முன்னணி கதாநாயகியாக நடித்து 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், 4000க்கும் மேற்பட்ட நாடகங்கள் ஆகியவற்றில் நடித்த பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி சென்னையில் இன்று வயது முதிர்வு நோயால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார். இதய நோய் சிகிச்சை பெறுவதற்காக சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சௌகார் ஜானகி 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் அவர் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அவர் நடித்த புதிய பறவை, நீர்க்குமிழி, மகாகவி காளிதாஸ், எதிர்நீச்சல், உயர்ந்த மனிதன், ரஜினிகாந்துடன் தில்லுமுள்ளு, வெற்றி விழா, தேவி, ஹேராம் உள்ளிட்ட பல வெள்ளி விழா வெற்றி திரைப்படங்களில் அவர் நடித்து தமிழ் திரையுலக ரசிகர்களின் நெஞ்சங்களில் நீங்காத இடம் பிடித்தவர். அது தவிர அவரது குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் கிட்டத்தட்ட அவர் பெற்ற விருதுகள் மற்றும் திரைப்படங்கள் ஆகிய அவற்றில் பல்வேறு குணச்சித்திர வேடங்களில் அவர் நடித்து மக்கள் மனதில், திரையுலக ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார். 1950ஆம் ஆண்டு சௌகார் மற்றும் 1952ஆம் ஆண்டு 50களில் இருந்து 2026 வரை கிட்டத்தட்ட அவர் ஒரு 60 ஆண்டுகளுக்கும் அதிகமாக தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் அவர் பல்வேறு பிரபலமான மக்களின் மனம் கவர்ந்த 100 நாட்களை தாண்டி ஓடிய வெள்ளி விழா திரைப்படங்களில் அவர் பல்வேறு வேடங்களில் நடித்து மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார். பார் மகளே பார், கடவுளே கண்டான், புதிய பறவை மற்றும் பச்சை விளக்கு உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களிலும், நீர்க்குமிழி, பெற்றால்தான் பிள்ளையா, மோட்டார் சுந்தரம் பிள்ளை, பாமா விஜயம், கண் கண்ட தெய்வம், ஒளி விளக்கு, ஜீவனாம்சம், உயர்ந்த மனிதன் என 60களில் தொடங்கி அவருடைய திரைப்பயணமானது தொடர்ச்சியாக 70களிலும் அவர் நடித்த திரைப்படங்களான பாபு மற்றும் தெய்வம், தங்கத்துறை உள்ளிட்ட, கைதி பாபு உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவை. 70களுக்கு பிறகு அவர் நடித்த திரைப்படமான பிஞ்சு மனம், நல்ல மருமகள் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் கதாநாயகியாகவும் அவர் மக்கள் மனதில் இடம் பிடித்த அந்த குணச்சித்திர வேடங்களில் சௌகார் ஜானகி பல்வேறு திரைப்படங்களில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கிறார். தில்லுமுள்ளு